பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தேவனுடைய செய்தியை கேட்க போகிறோம். பாஸ்டர் அருமையான தேவ ஊழியக்கார் வந்து நமக்கு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுவாங்க. நாம் ஜெப நிலையில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவரா இல்லையா? சத்தமே காணல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனத்தை வாசிங்க. லூக்கா 15:7 வாசிங்க. 2 வாரத்துக்கு முன்பாக நம்ம இதிலிருந்து செய்தியை பார்த்தோம். லூக்கா 15:7. அதுபோல் மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்திலிருந்து 2 வாரத்துக்கு முன்பாக நம்ம செய்தியை கேட்டேன். எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது? ஞாபகம் இருக்கா? அல்லேலூயா. நம்ம என்ன பார்த்தோம்? அந்த பாருங்க, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாக இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்தில் விட்டுவிட்டு காணாமல் போன ஒரு ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு தன் தோளில் மேல் போட்டு கொண்டு வந்து வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல் மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம அன்றைக்கி பார்த்தோம் இந்த ஆடுகளை எப்படி தேடி கண்டுபிடிப்பான் என்று சொல்லி. இல்லையா? பாருங்க, 100 ஆட்டில் ஒரு ஆடு. இப்போது அன்றைக்கி வராதவங்களுக்காக கொஞ்சம் அதை சொல்லிவிட்டு அடுத்த பகுதி நம்ம போகலாம். 100 ஆட்டில் ஒரு ஆடு காணாமல் போச்சுன்னா அந்த மேய்ப்பனுக்கு தெரியுமா? சொல்லுங்கள். தெரியும், அப்படி தானே? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு 25 ஆடு 30 ஆடு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வைங்க. ஒரு ஆடு எங்கேயோ போயிட்டு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்? கவனிச்சா தெரியும். இல்லைன்னா என்ன செய்யாது? தெரியாது. 100 ஆடு இருக்கிறவனுக்கு ஒரு ஆடு போனால் கண்டிப்பாக தெரிகிறதுக்கு என்ன இல்லை? வாய்ப்பே இல்லை. 100 ஆடு இருக்கும்போது அது இதெல்லாம் என்ன ஆடு? செம்மறி ஆடு. செம்மறி ஆடு எப்படி? கெட்டி போட்டிருக்க மாட்டாங்க. அது இங்கே விட்டால் அங்கே வரும், அங்கே விட்டால் எங்கே போகும். எல்லாம் எப்படி? ஒரு மேய்ப்பனுக்கு சத்தத்தை கேட்டு அதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து இருக்கிறது தான் செம்மறி ஆடு. பாருங்கள், கண்டிப்பாக அதை கவனமாக பார்த்தா தான் ஒவ்வொரு ஆடையும் அவன் டெய்லி எண்ணி பார்த்தா தான் என்ன தெரியும்? ஒன்று குறைஞ்சது தெரியும். ஆண்டவரும் அதுபோல் தம்முடைய ஜனங்களை அனுதினமும் கவனித்து பார்க்குறார். இல்லையா? ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் தேவன் கவனிக்கிறவராக இருக்கிறார், விசாரிக்கிறவராக இருக்கிறார். அப்போ தான் ஒன்று காணாமல் போனால் என்ன செய்யும்? தெரியும். அதுவும் வனாந்தரமான இடம். வனாந்தரத்தில் ஒரு ஆடை தேடி போனோன்னா ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? வனாந்தரத்தில் எல்லாம் அந்த பாறைகள், முட்கள், அதில் போகணும். சத்துருக்களுடைய தொல்லைகள் இருக்கும். சிங்கம், புலி எல்லாம் வரும், சர்ப்பங்கள் வரும். இவைகள் எல்லாவற்றையும் பொருட்படுத்தாமல் அந்த மேய்ப்பனுக்கு ஒரே எண்ணம் என்னென்னா, என்னிடத்துலேருந்து காணாமல் போன ஒரு ஆட்டை நான் என்ன செய்யணும்? எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே போய் என்ன செய்கிறாரு? எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிட்றார். கண்டுபிடித்த அந்த ஆட்டை இழுத்துட்டு வரல, கூட்டிகிட்டு வரல, தூக்கி என்ன செய்தார்? தோள் மேலே போட்டு கொண்டு வந்தார். ஏன் தோள் மேலே போட்டு வந்தார்?
ஒருவேளை அது அலைஞ்சு அலைஞ்சு டயர்டாக போயிருக்கோம், ஆபத்தை கண்டு பயந்து போயிருக்கோம். ஒருவேளை ஏதாவது மிருகங்கள் ஏதாவது அதை என்ன செய்திருக்கோம், அட்டாக் பண்ணியிருக்கோம். இப்படி பலவிதமான அது வேதனையோடு கூட இருந்திருக்கும். அல்லையா? பாருங்கள், அநேக வேளையில் ஆண்டவர் விட்டு நம்ம தூரம் போகும்போது அல்ல ஆண்டோடைய சமூகத்தை விட்டு போகும்போது மேய்ப்பனை விட்டு தூரம் போன அந்த ஆடை மாதிரி நமக்கு என்ன செய்யும், அநேக ஆபத்துகள் வரும், நாச மோசங்கள் வரும், துன்பங்கள் வரும், சமாதானத்தை இழந்து போவோம், நிம்மதியை இழந்து போவோம், தீய பழக்க வழக்கங்களில் சேருவோம், கெட்ட நண்பர்களோட சகவாசம் வரும். முன்னாடி கர்த்தருக்குள்ளே இருந்த நாம் பரிசுத்தவான்களோடு இருப்போம். இப்போ கர்த்தரை விட்டு தூரம் போனோம், யாரு கூடயும் போயிருப்போம். அல்லையா? இதெல்லாம் எப்போ வரும் தெரியுமா? ஆண்டவரை விட்டு தூரம் போகும்போது. அல்லையா? பின்மாறி போகும்போது. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மனம் திரும்ப அவசியம் இல்லாமல் ஒரு 99 பேர் இருக்காங்க தெரியுமா? அவங்கள குறித்து என்ன உண்டாக இருக்குமா? ஒரு சந்தோஷம் உண்டாக இருக்கு. அல்லையா? மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருப்பதை பார்க்கிலும். அல்லையா? நம்மெல்லாம் நீதிமான்களா இல்லையா? அல்லையா? நீங்களாம் நீதிமான்களா இல்லையா? அப்போ உங்களை குறித்து ஆண்டவருக்கு என்ன இருக்குது? சந்தோஷம் இருக்குது. ஆனால் அதை விட பெரிய சந்தோஷம் என்னது? மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம். அல்லையா? நம்ம பாவின்னு உணர்ந்து நாம் மனம் திரும்புவோம்னா அதை குறித்து ஆண்டவருக்கு மிகுந்த சந்தோஷம் இருக்குது. உடனே என்ன செய்கிறாரு? தோள் மேலே தூக்கி போட்டு கொண்டு வந்து பக்கத்து வீட்டில் உள்ள எல்லாரையும் கூட்டு வந்து எங்கே கொண்டு வந்தார்? நம்மளை ஆண்டவர் சபைக்குள்ளே கொண்டு வந்து வச்சு அநேக நம்முடைய ஆட்களெல்லாம் கூட்டு வந்து இந்த ஜெப வீட்டில் அவர் மகிழ்கிறார். அல்லையா? எது நிமித்தம்? காணாமல் போன என் பிள்ளை, காணாமல் போன என்னோடய ஆட்டை நான் என்ன செய்துட்டேன், திரும்பவும் தேடி கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி ஆண்டவர் மிகுந்த சந்தோஷம் அடைகிறார். அதான் சொல்லி ஆண்டவரும் பரலோகமும் அந்த மனம் திரும்பின ஒரு பாவி நிமித்தம் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்குறவர்களாக இருப்பார்கள். இன்றைக்கி நீங்களும் நானும் ஒருவேளை மனம் திரும்ப அவசியம் இல்லாத நீதிமான்னு நம்ம நினச்சிக்கிட்டோம்னா நம்மை குறித்து நிச்சயமாகவே ஆண்டவருக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. அதில் மாற்றமே இல்லை. இல்லையா? ஏன்னா நீதிமான்களை குறித்து ஆண்டவருக்கு என்ன இருக்குது? சந்தோஷம் இருக்குது. ஆனால் அதை விடவும் ஆண்டவருக்கு என்ன சந்தோஷம்னா, ஒருவேளை நாம் யாராவது பின்மாறி போயிருந்தாலோ திருப்பி பாவத்தில் போயிருந்தாலோ இன்னும் நம்ம மனம் திரும்ப வேண்டிய காரியம் இருக்கும் என்றால் அந்த காரியத்தில் நாம் இன்றைக்கு மனம் திரும்புவோம் என்றால் நம்மை குறித்து பரலோகமே சந்தோஷப்படும். அல்லையா? அல்லையா? அப்போ நல்லா தெரிஞ்சிடுங்க. அப்போ அந்த ஆட்டை கண்டுபிடிக்கும் போது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போய் கண்டுபிடிக்கணும். அது மாதிரி அவர் பிதாவின் வலது வருஷத்தில் ராஜாவாக வீட்டிருந்தார். அல்லையா? அவர் தெய்வமாக இருந்தார். அந்த பரலோகத்தை விட்டு இந்த பூமியில் நம்மை தேடி வந்தார். அல்லையா? இந்த பூமியில் வந்த ஆண்டவரை அவமானப்படுத்தினாங்க, வேதனைப்படுத்தினாங்க, அவரை அடித்தார்கள், காரி துப்புனாங்க, அவருடைய சரீரத்தை பிச்சாங்க, கடைசியில் கல்வாரி சிலுவையில் அவரை கொலை செய்தார்கள். எதுக்கு தெரியுமா? காணாமல் போன நம்மை தேடி வந்தபடினாலே. அல்லையா? அல்லையா? உங்களை என்னை மீட்க, உங்களை என்னையும் தேடி கண்டுபிடிக்க இயேசுப்பா கொடுத்த விலை அவருடைய ஜீவன். அல்லையா? நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட நம்மை திரும்பவும் அவருடைய மந்தைக்குள்ளே கொண்டு சேர்க்க, இழந்து போன தேவ மகிமையை திரும்பவும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள தேவன் கொடுத்த விலை சாதாரணதல்ல. அவருடைய விலையேற பெற்ற இரத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் விலை இல்லாத நமக்காய் விலைக்கிரயமாய் சிந்தப்பட்டது. அல்லையா? அப்போ நீங்களும் நானும் ஏன் பாக்கியமான இப்போ புரியுதா? நமக்காய் இந்த இயேசு சகல மகிமையும் துறந்து இந்த பூமியில் வந்தார். அல்லையா? அல்லையா? அதனால் இன்னும் ஏதாவது காரியத்தில் மனம் திரும்ப வேண்டியது இருந்துன்னா இன்றைக்கு நாம் என்ன செய்யணும்? மனம் திரும்ப. அடுத்தது வாசிங்க, 7வது வசனம் 8வது வசனம் வாசிங்க. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? இனி நல்ல கவனமாக கேளுங்க.
அல்லையா? படிச்சிட்டிங்களா? எல்லாம் இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். இங்கே ஒரு ஸ்திரீ பாருங்கள், 10 வெள்ளிக்காசை உடையவளாக இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் எப்படி இருப்பாளாம்? ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ. இப்போ வெள்ளிக்காசுன்னு சொல்லும்போது நீங்கள் நான் நினைக்கிறேன் ஒரு 10 ரூபாய் இல்லை இல்லையா? இன்றைக்கி நமக்கு இருக்கிற பெரிய துட்டு வந்து 10 100 100லாம் வந்துட்டுன்னு சொல்கிறாங்க, 1000 வந்துன்னு சொன்னாங்க, நம்ம பார்க்கல. 10 ரூபா வைங்க. இப்போ இருக்கையில் 20 ரூபா, 20 ரூபா துட்டு களைஞ்சு போனால் நம்ம எப்படி இருப்போம்? நிறைய இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை, 20 போனால் என்ன, ஒரு ஆடு போனால் என்ன, அப்படி தானே? நிறைய இருக்கவங்களுக்கு 20 ஒரு விஷயம் இல்லை, இல்லாதவங்களுக்கு அல்ல இல்லையா? ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, நாம் ஒவ்வொருத்தரும் முக்கியம் அல்ல இல்லையா? நீங்கள் விலையேற பெற்றவர்கள் அல்ல இல்லையா? அதனால தான் அவர் தனக்குள்ள எல்லாவற்றையும் விட்டு உங்களை தேடிக்கொண்டார் அல்ல இல்லையா? பாருங்கள், அவர் நமக்காக எல்லாத்தையும் விட்டார். அவருக்கு பேர் கெட்டு போச்சு இந்த பூமியில் வந்ததுனால அல்ல இல்லையா? அவமானப்படுத்தினாங்க தெரியுமா? இன்றைக்கும் அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த டிபேட் அது இதுன்னு சொல்லி, இல்லை அப்படி இயேசுன்னு ஒருத்தர் வரல, சாகலை, அது எப்படி செத்தவர் உயிரோடு எழும்புவார், இப்படியெல்லாம் சொல்லி ஆண்டவரை இன்றைக்கி என்ன செய்துட்ருக்காங்க? கேவலப்படுத்தி அவமானப்படுத்திருக்காங்க. ஆனால் இயேசப்பா அந்த அவமானங்களையும் கேவலையும் யாருக்காக பொறுத்து கொண்டார்? நமக்காக அல்ல இல்லையா? அல்ல இல்லையா? அதனால தான் நீங்களும் நானும் யார்? விலையேற பெற்றவர்கள். பாருங்கள், அதில் ஒரு வெள்ளிக்காசு களைஞ்சு போச்சு. நமக்கு 20 ரூபா, அந்த வெள்ளிக்காசு வந்து பயங்கர விலை உள்ளது. அப்படி ஒரு வெள்ளிக்காசு களைஞ்சு போச்சுன்னா காணாமல் அவங்களால நிம்மதியாக இருக்க முடியுமா? அல்ல இல்லையா? இப்போ உங்கள்கிட்ட ஒரு தங்க நாணயம் இருக்குன்னு வைங்க, ஒன்று 1 பவுன் தங்க நாணயம், 1 களைஞ்சு போச்சு, எப்படி இருப்பீங்க? போனா போட்டு ஒன்று அப்படி இருப்பீங்களா? 1 பவுன் இன்றைக்கி என்ன விலை? இன்றைக்கி நேற்று பார்த்தா புதிய உச்சம் தொட்ட தங்க விலைன்னு போட்டிருக்கு, 82,000 தாண்டிட்டுன்னு சொல்லி போட்டிருக்கு அல்ல இல்லையா? எவ்வளோ? வாங்குறவங்களுக்கு தானே தெரியும் இல்லையா? நமக்கு வாங்குறவங்களுக்கும் தெரியும், இன்னொருத்தவங்களுக்கும் தெரியும், விற்கிறவங்களுக்கும் தெரியும். இப்போ விலை கூடியிருக்குல்ல அப்படின்னு சொல்ல. பாருங்கள், ஒரு தங்க நாணயம் கலந்து போனால் என்ன செய்வீங்க சொல்லுங்கள்? என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கூப்பிட்டு சொல்லவே மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம்? வந்து எடுத்து தேடி சொல்லுங்கள். புரியுதா உங்களுக்கு? சிரிக்கிற மாதிரி இருக்கும், நல்ல கவனமாக கேளுங்க. ஒரு தங்க நாணயம் களைஞ்சு போச்சுன்னா நிச்சயமாக பக்கத்து வீட்டில் இருக்க ஜான்சனுக்கு நான் சொல்லவே மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? அவனும் கூட வந்து தேடுவான். தேடும்போது கிடக்கும், கால் வச்சு தள்ளி விட்டுட்டு, புரியுதா உங்களுக்கு? இல்லை தள்ளி புல்லுக்குள்ளே விட்டுட்டு நான்லாம் தேடி அழுத்தப்புறம் அவன் வந்து என்ன செய்வான்? எடுத்துகிட்டு போயிடுவான். வாய்ப்பு இருக்கா இல்லையா? அது மாதிரி இங்கே பாருங்கள், அவள் சொல்லியிருக்கு, அவள் ஒரு வெள்ளிக்காசை களைந்து விட்டால் அதை ஒருவருக்கும் சொல்லாமல் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ அல்ல இல்லையா? இதுக்கு அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆண்டவர் நீங்கள் பின்மாறி போனால், நீங்கள் கவரை விட்டு தூரம் போயிட்டா, நீங்கள் களைஞ்சு போயிட்டா, அடுத்தவற்றை சொல்லி உங்களை ஒரு நாளும் ஆண்டவர் கேவலப்படுத்தவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்ல தேவன். அல்லேலூயா. அவர் நம்மை மனுஷன் கையிலையும் விட்டு கொடுக்க மாட்டார், பிசாசு கையிலையும் விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யாராவது வந்தாங்கன்னா ஆண்டவர் அவர்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. பாருங்க, அந்த ஒரு வெள்ளிக்காசு அதை வேதம் சொல்றது ஜாக்கிரதையாய், அப்படின்னா யாருக்குமே சொல்லாம மிகுந்த கவனத்தோடு வேற யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ மிகுந்த ஜாக்கிரதாய் அந்த வெள்ளிக்காசை தேடி தேடி அதுக்கு வந்து லைட்டை போடுவா, அதுக்கு வந்து விளக்குமாறு எடுப்பா, அந்த வீட்டெல்லாம் பெருக்குவா, வீட்டுக்குள்ளே இல்லைன்னா வெளியில் போய் பெருக்குவா. இது எல்லாம் செஞ்சு நம்ம தேடிட்டு இருக்கும்போது யாராவது வந்து கேட்டால் என்ன தேடுறேன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? சும்மா தூத்துட்டு இருக்கேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. அப்படி தானே சொல்லுவோம். விஷயம் என்ன? யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. ஏசப்பா அப்படி தாங்க. அவர் இந்த பூமியில் வந்தபோது, நம்மளை தேடி வந்தபோது நிறைய கேள்வி கேட்டாங்க அவர்கிட்ட. நீர் என்ன ராஜாவா? நீர் என்ன இதெல்லாம் செஞ்சிருவீரா?
நீர் யூதர் இருக்கிற. அவர் என்ன சொன்னார்? ஒன்றுமே சொல்லுங்கள், வேதம் என்ன சொல்லுது? அவர் ஒன்றுமே சொல்லவே இல்லை. அவருக்கு எய்மெல்லாம் என்ன தெரியுமா? என் பிள்ளை காணாமல் போயிட்டான், அல்லையா, என் சனம் காணாமல் போயிட்டு. அவருக்கு ஒரே நோக்கம், இழந்து போனதை தேடவோ கண்டுபிடிக்கவுமே கிறிஸ்து இயேசு இந்த பூமியில் வந்தா. உங்களை என்னையும் தேடவும், திரும்ப கண்டுபிடிக்கவும், திரும்ப சபையில் கொண்டு சேர்க்கவும், நம்மை நிலைநிறுத்தவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார், அல்லையா. ஒருத்தருக்கும் சொல்லலைங்க, அல்லையா. நம்மளை பற்றி ஆண்டவர் ஒருத்தருக்கும் சொல்லலை. ஆமென். நம்ம பின்மாறி போயிருந்தவரை எவ்வளோ மோசமாக இருந்தோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுன்னா நான் எனக்கு வீட்டு போச்சு மரியம் எப்படி நிற்பா? ஓ, இவ்வளோ இருந்திருக்கா அவங்ககிட்ட, கேட்பாளா கேட்க மாட்டாளா? நான் எனக்கு கூட தெரியாது. உண்மையா இல்லையா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஐயா, இவன் பிரசங்கம் பண்ண நம்ம கேட்டோம், இவ்வளோ மோசமாக இருந்திருக்கேன். அப்போ என்னை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் என்ன செய்யலை சொல்லுங்கள், தெரியலை, அல்லையா. நாம் பின்மாறி போயிருந்தபோது, நீங்கள் பின்மாறி போயிருந்தபோது, நாம் பின்மாறி இருந்தபோது செய்த தவறுகளையெல்லாம் ஆண்டவர் ஒருவருக்கும் சொல்லலை, ஒருவருக்கும் வெளிப்படுத்தலை, ஒருவருக்கும் விட்டு கொடுக்கலை. காரணம், உங்களை என்னையும் அவர் விலையேற பெற்றோர்களாய் நிறுத்தும்படிக்கு, அல்லையா, அல்லையா. ஒருவேளை மரிய நல்ல ரட்சிக்கப்பட்டு நல்ல விசுவாசத்தில் பயங்கர ஊழியக்காரியாக இருக்கான்னு வைங்க, என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சாலும் அப்பப்போ அந்த திருட்டு பார்வை பாப்பாளா பார்க்க மாட்டாளா? இருந்தாலும் நீ அப்படி தானே பாப்பாளா பார்க்க மாட்டாளா? அல்லையா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நிறைய விஷயத்தை ஆண்டவர் மரியத்துக்கு சொல்லி கொடுக்கல, அல்லையா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நினச்சி பாருங்கள், என்னை பற்றி உள்ள சகலமும் உங்களுக்கு தெரிஞ்சால் என்ன நினைப்பீங்க? இவ்வளோ மோசமாக இருந்திருக்காராடா இவன், நினைப்பீங்களா மாட்டிங்களா? நினைப்போமா மாட்டோமா? அல்லையா, நினைப்போமா மாட்டோமா? அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு நம்ம எத்தனை துரோகம் பண்ணியிருக்கோம், அல்லையா. அடுத்தவங்களை எவ்வளோ வேதனைப்படுத்தி இருக்கிறோம். மெயினாக கணவனுக்கு மனைவிக்குள்ள எவ்வளவு வேதனைப்படுத்தி இருக்கிறோம், யோசிச்சு பாருங்க. மனைவி அழ வச்சிருக்கிறோம், கணவனை அழ வச்சிருக்கிறோம், எவ்வளோ அப்பா அம்மாவை வேதனைப்படுத்தி இருக்கிறோம். அதெல்லாம் அவங்க பொருட்படுத்தாமல் இன்னும் நம்மளை பிள்ளையாக வச்சுட்டு இருக்காங்க, அல்லையா. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இன்னும் நம்மளை கணவனாக வச்சிட்ருக்காங்க. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இன்னும் நம்ம மனைவியாக வச்சுருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? நம்மை நேசிக்கிறபடினாலே, அல்லையா. அப்போ நம்மை உண்டாக்கின இயேசு, நம்மை உருவாக்கினவர், நீங்களும் நானும் காணாமல் போயிட்டோம்னா, கலைந்து போயிட்டோம்னா, அவர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார், உங்களை விட்டு கொடுக்க மாட்டார், உங்களை கேவலப்படுத்த மாட்டார். நீங்கள் பின்மாறி போனதை அடுத்தவங்களை அறிய செய்ய மாட்டார். அவர் ஜாக்கிரதையாய் தேடிக்கொண்டே இருப்பார், அல்லையா, அல்லையா. அதனால தான் திரும்பவும் விழுந்து 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 எழும்பி நாம் தேவனுடைய சன்னதியில் திரும்பி வந்து நிற்க காரணம், இந்த இயேசு நம்மை ஜாக்கிரதையாய் தேடினபடினால, அல்லையா, அல்லையா. பாருங்க, வேதம் சொல்லுது பாருங்க, அவ ஜாக்கிரதை, அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் என்ன செய்வா? ஒருத்தட்டையும் சொல்ல மாட்டா. கண்டுபிடிக்கிறதுக்கு பயங்கர ஜாக்கிரதை. ஏசப்பா பாருங்க நம்மளை எப்படி தேடி பிடிச்சார். அவர் சொன்னார், நீங்கள் அல்ல, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், அல்லையா. பாருங்க, நாம் அல்ல, அவர் நம்மை தேடி வந்தார், அல்லேலூயா. அவர் சொன்னார், நீங்கள் என்னை அறியாதிருந்தும் உனக்கு என் நாமத்தை தரிப்பித்தேன், அல்லேலூயா. நீங்களும் நானும் பாவிகளாக இருக்க போது, நீங்களும் நானும் விழுந்து போயிருந்த போது, நீங்களும் நானும் உலகத்தில் இருந்தபோது, இந்த அன்பு இயேசு உங்களையும் என்னதையும் ஜாக்கிரதையாய் தேடி வந்தார், அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பாருங்க, அவர் தேடி வராமல் இருந்தால் நம்ம என்ன ஆயிருப்போம் நினைச்சு பாருங்க. ஆமென். பாருங்க, அவர் தேடி வந்து ஜாக்கிரதையாய் கண்டுபிடிச்ச பிறகுதான் என்ன செய்கிறாங்க பாருங்க. கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதர்களையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமல் போன காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா, அல்லையா. அப்போ என்ன அர்த்தம்? அதை கண்டுபிடிக்க வரைக்கும் என்ன செய்யலை, யாருக்குமே சொல்லலை, அல்லையா.
நம்ம விழுந்து போயிருந்த போது நம்மை குறித்து யாருக்குமே சொல்லலை. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனமாக பாருங்க. ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்மை நேசித்திருக்கிறாரு பாருங்க, எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் அக்கறையாக இருந்தார்னு பாருங்க. நம்மை குறித்த அசிங்கங்களை, நம்ம குறித்த காரியங்களை ஆண்டவர் ஒருவருக்கும் வெளிப்படுத்தாமல் ஜாக்கிரதையாக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கி நம்ம இங்கே வந்துட்டு தைரியமாக சொல்கிறோம், நான் ஏசப்பாவோட பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அவர் நமக்கும் நம்முடைய குறைவுகள், நம்முடைய பிரச்சனைகள்லாம் யாருக்கு மட்டும்தான் தெரியும்? யாருக்கு மட்டும் தெரியும்? அவருக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. அதை மறந்து போயிடக்கூடாது. ஏசப்பா பிள்ளைன்னு வந்துட்டோம் சொல்லிட்டு இந்த ஒரு அடி மேலே நடக்கக்கூடாது. அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி பிதா, குமாரன், பரிசுத்தாவி, அடுத்த திருத்துவத்தின் 4வது நபர் யார்? நம்ம தான். அப்படியே அபிஷேகத்தில், அப்படியே ஆவியில், அப்படியே நம்மளை பார்த்தா எப்போ இயேசுவை போல. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியுங்க. அல்லேலூயா. நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு தெரியும், நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு தெரியும், நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னென்ன அட்டகாசம் பண்ணீங்க எல்லாம் யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். அதை அவர் வெளிப்படுத்த முடியாமல் இல்லை, அவர் வெளிப்படுத்த விரும்பவில்லை. அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? உங்களை வெட்கப்படுத்தாதிருக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா. என்னை வெட்கப்படுத்தாதிருக்க அவர் விரும்பினார். வேதம் சொல்றது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒன்று கூட வெட்கப்பட்டு போனதே இல்லை. நீங்களும் நானும் வெட்கத்துக்குரியவர்கள். நம்முடைய காரியங்கள் அனைத்தும் வெட்கத்துக்குரியவர்கள். வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, ஆண்டவரே எங்களுடைய வழிகள் எல்லாம் வெட்கத்துக்குரியது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அந்த வெட்கத்துக்குரியவர்களை அழைத்து அவர்களை நீதிமான்கள் ஆக்கி அவர்களை பரிசுத்தமாக்கி அவர்களுக்கு அவருடைய நாமத்தை தரிப்பித்து அவருடைய தலையை உயர்த்தி கனம் பண்ணுறது நம்முடைய இயேசப்பாவுடைய வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதான் நம்மை ஆண்டவர் தேடி வந்தார். அல்லேலூயா. பாருங்க, வெட்கத்துக்குரியவர்களாகிய நம்மை, அவமானப்பட்டவர்களாகிய நம்மை கர்த்தர் தேடி வந்து அழைத்து நம்மை பரிசுத்தமாக்கி நீதிமான்களாக்கி இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் அவரை நோக்கி அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்து இன்றைக்கு அவருடைய சன்னதியில் நீதிமான்களுடைய பிள்ளைகளாய் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அதனால தான் நாம மனம் திரும்பும்போது பரலோக ராஜ்யமே சந்தோஷப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது போல இது போல நீங்கள் அந்த விழுந்து கிடந்தீங்க தெரியுமா, காணாமல் போயிருந்தீங்க தெரியுமா, விடுபட்டு போயிருந்தீங்க தெரியுமா, நீங்கள் திரும்ப வந்தது உங்களுடைய நல்ல காரியத்தினால் அல்ல, உங்களுடைய நீதினால் அல்ல, உங்களுடைய கிரியையினால் அல்ல. நம்முடைய தேவன் நல்லவராக இருந்தபடினால, அவர் உண்மையுள்ளவராக இருந்தபடினால, அவர் பரிசுத்தமுள்ளவராக இருந்தபடினால, அவர் தம்முடைய ஜனத்தை தேடி வந்தபடினால இன்றைக்கும் திரும்பவும் கர்த்தர் நம்ம இங்கே கொண்டு நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. யாராவது சொல்ல முடியுமா, நான் என்னுடைய நீதியினால் திரும்ப வந்தேன், இல்லை என்னுடைய கிரியையினால் வந்தேன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒருத்தர் கூட சொல்ல முடியாதுங்க. வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, எங்களுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை, எங்களுடைய வழிகளெல்லாம் வெட்கத்துக்குரியது. ஆனால் நம்முடைய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. வேதம் சொல்ல அவரிடத்தில் எந்த ஒரு நியாயக்கேடும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். இன்னும் அந்த தேவன் சொல்றார், சகலத்தை அறிந்தவர் சொல்றார், அவர் கண் கண்டபடியும் காது கேட்கிறபடியும் தீர்ப்பு செய்கிற தேவன் அல்ல. பிரைஸ் தி லார்ட். கண் கண்டபடி அவர் தீர்ப்பு செய்தால் நம்மள ஒருத்தர் கூட இங்கே இருக்க முடியாது. அல்லேலூயா. கேட்டபடி தீர்ப்பு செய்திருந்தா நம்மள ஒருத்தர் கூட இங்கே இருக்க முடியாது. அவர் நம்மை ஆராய்ந்து பார்த்து, அல்லேலூயா, நீதியாய் விசாரித்து நம்முடைய வழிகளெல்லாம் ஆராய்ந்து பார்த்து கர்த்தர் திரும்பவும் நம்மை தேடி கண்டுபிடித்தபடினால நாம் இன்றைக்கு இங்கே இருக்கிறோம். தாவீது என்ன தெரியுமா சொல்றாரு,
உம்முடைய கிருபையினால நான் உம்முடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து உம்மை துதிப்பேன். அல்லையா? அப்போ இங்கே வந்திருப்பது நம்முடைய நீதினால் அல்ல, இந்த தேவனுடைய கிருபை தான் உங்களை என்னை இங்கே கொண்டு வந்து வைத்தது. கிருபைன்னு சொன்னால் நீங்களும் நானும் இங்கே வந்து இருக்க தகுதி இல்லாதவர்களை நம்மை இங்கே அழைத்து கொண்டு வைத்தது தேவனுடைய கிருபை. அல்லையா? பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாத ஒன்றை பெற்றுக்கொள்வது நம்முடைய தேவனுடைய கிருபை. அல்லையா? இன்னைக்கு நீங்களும் நானும் வாழுகிற வாழ்க்கைக்கு எந்த தகுதியும் இல்லாத நம்மை கர்த்தர் வாழ வைத்து கொண்டிருப்பது கர்த்தருடைய கிருபை. அல்லையா? இதுக்கு மேலே ஒன்றும் வேண்டாம். அல்லையா? அல்லையா? இதுக்கு மேலே அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க பாடுபடுறாங்க, அதெல்லாம் பிசாசுக செயல். பிசாசு கொண்டு வந்து அவங்கள வெட்கப்படுத்துகிறது. ஆண்டோடைய பிள்ளைகள் ஒரு நாளும் சோர்ந்து போவதில்லை. ஆண்டுகள் பிள்ளைகள் ஒரு நாளும் கஷ்டப்படுவதில்லை. கஷ்டம் உண்டு, சோர்வு உண்டு, ஆனால் தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பவுல் எல்லாத்தையும் விட்டுட்டு சொல்றாரு, கிறிஸ்துவுக்காக எல்லாத்தையும் என்ன செய்தேன்? அற்பமும் குப்பையுமாக எண்ணினேன். சாதாரண கிடையாது. ஒரு வெள்ளிக்காசு இல்லை, 20 ரூபா துட்டு இல்லை. இன்னைக்குள்ள மதிப்புக்கு அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோ தெரியுமா? 200 கோடியாம். அல்லையா? அன்னைக்கு 200 கோடினா இன்னைக்கு எவ்வளோன்னு பார்த்துடுங்க. அவ்வளோத்தையும் தூக்கி தூர போட்டாங்க வந்தார். இந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் இருப்பது எப்படின்னு. அல்லையா? காரணம் என்ன தெரியுமா? பவுலுக்கு தெரியும், தகுதி இல்லாத என்னை அவர் வந்து சந்தித்தார். அல்லையா? உலகத்தில் பவுலுக்கு பெரிய பேர், அவன் பெரிய அதிகாரி, கல்விமான், ஞானி, பணக்காரன் எல்லாம் இருந்தது. ஆனால் அவன் பார்த்தான், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் என்னது? அற்பமும் குப்பையும். அல்லையா? அல்லையா? நீங்கள் நிறைய பேர் சொல்லுவோம், நான் கர்த்தருக்காக அதை கஷ்டப்பட்டேன், இதை அவர் பட்டோடைய மேலே நம்ம கஷ்டப்பட்டோம். அல்லையா? அவர் என்னென்ன, அவர் பாருங்க தெய்வம். அல்லையா? அவர் நினச்சா ஒரு செகண்டில் நம்மளை அழிச்சிட்டு இன்னொரு ஜாதியை உருவாக்க முடியும். அவர் என்ன சொன்னார்? ஆபிரகாமை பார்த்து, மோசையை பார்த்து என்ன சொன்னார்? நீ என்னை விட்டுரு, இவங்களை நான் என்ன செய்வேன்? ஒரு நிமிஷத்தில் அதமாக்கி போடுவேன், நான் ஒன்றை பெரிய ஜாதி ஆக்குறேன்னு சொன்னார். அவர் நினச்சா ஒரு நிமிஷத்தில் நம்மளை அதமாக்கி போட்டுட்டு இன்னொரு சாமுவேலை எழுப்ப முடியும் அவர்னால. அல்லையா? புரியுதா உங்களுக்கு? இன்னொருத்தரை எழுப்ப தேவனால் முடியும். இன்னும் நம்மளை வச்சு விட்டு வச்சிருக்காருன்னா அவருடைய கிருபை. அல்லையா? அதுதான் பவுல் சொல்கிறாரு. நான் இதுக்கெல்லாம் போய் ஜெபிச்ச போது சொன்னார், உன் பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூர்ணமாக விளங்க, என் கிருபை உனக்கு போதும். அல்லையா? புரியுதா உங்களுக்கு? பாருங்கள், இவர் நம்மளை தேடி வந்து எல்லாம் பாடுபட்டு கஷ்டப்பட்டு ஜாக்கிரதையாக தேடி இன்றைக்கி நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறாருன்னா நாம் தேவனுடைய கிருபையில் நிற்கிறோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், அது கிடைச்ச உடனே அவர் பாருங்கள் சந்தோஷப்பட்டு சொல்கிறாளாம், நான் என்ன செய்வேன்? என்னோட கூட சந்தோஷப்படுகிறேன். அதுபோல் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. பாருங்க, அப்போ பாருங்க, நீங்களும் நானும் ஆண்டவர் முதலவுமே என்ன சொன்னார்? ஒரு ஆடு காணாமல் போச்சு, அதை கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சார். ரெண்டாவது களைஞ்சு போச்சு, அது விலையேறப்பட்டது, அது வெளியில் யாருக்கும் சொல்லி அது திருப்பும் திருடி போயிடாமல் ஜாக்கிரதையாய் அவமானப்படுத்தாமல் தேடி கண்டுபிடிச்சிருக்கிறார். அல்லையா? இப்போ மூணாவது ஒரு உவமை சொல்கிற பாருங்க, வாசிங்க 11. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தால், இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அப்படிதானே? பாருங்க, அந்த இளைய வாசிங்க, வேணா டீக்குன்னு வாசிங்களா. அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகள் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்கள் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன்
என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். போதும் பாருங்க, நல்லா தெரியும் இந்த கதை நமக்கு. அப்படிதானே கெட்ட குமாரன் சொல்லி கதை பாருங்க. ஒருத்தன் என்ன செய்கிறான், இளையகுமார் என்ன சொல்கிறான், அப்பாட்ட போய் கேட்குறான், எனக்குள்ள சொத்தை பங்கு வச்சு எனக்கு தாரோம். அல்லையா? இது நமக்கு ரொம்ப பழக்கமான விஷயம். அப்படி தானே எல்லா குடும்பத்துலேயும் நடக்கிறது. கொஞ்சம் அப்பா அம்மாவுக்கு வயசானவொன்னு என்ன சொல்லிடுவாங்க, சொத்தை பங்கு வச்சு தாரோன்னு கேட்பாங்க. அது மாதிரி இவனும் சொத்தை பங்கு வச்சு வாங்கிட்டு அதெல்லாம் காசு ஆக்கிட்டு எங்கே போயிட்டான், வெளியூருக்கு போய் இஷ்டப்படி ஜீவிச்சு. ஏன்னா உள்ளூரில் ரொம்ப அதிகமாக என்ன பண்ண முடியாது, ஆர்ப்பாட்டம் பண்ண முடியாது. உள்ளூரில் ரொம்ப அதிகமாக அட்டகாசம் பண்ண முடியாது. வெளியூர்னால் பரவாயில்ல, அது நமக்கு நம்ம ஊராவுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அதுக்குள்ளே நம்ம செய்ய வேண்டிய அட்டகாசத்தெல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம். அல்ல இல்லையா? அதுக்காக இவர் எங்கே போகிறாரு, வெளியூருக்கு போய் என்ன ஆச்சு, எல்லாம் போச்சு. அல்ல இல்லையா? இவன் நினச்சிட்டான் இருக்கிற பைசாவை வச்சு நான் என்ன செஞ்சிடலாம், பெரிய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி பெரிய ஆளாகலாம் நினச்சிடலாம். அங்கே போய் என்ன ஆச்சு, பண்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உள்ளதும் போச்சே என்ன ஒன்று சொல்லுவாங்க. அது மாதிரி கொண்டு போனது என்னாச்சு, எல்லாம் போய் பன்னிக்குள்ள தவிடு கூட கடைசி என்ன செய்யல, கிடைக்கல. அந்த பன்னிக்குள்ள தவிடை தின்னதாக அந்த ஆள் அடித்தான், எனக்கு பன்னிக்கு தவிடு எடுத்துட்டேன்னு. உடனே இவனுக்கு புத்தி வருது. எல்லாம் போன பிறகு தான் சிலவங்களுக்கு என்ன வரும் சொல்லுங்க, எல்லாம் போன பிறகு தான் என்ன வரும், புத்தி வரும். என்ன புத்தி, ஓ ஏசப்பாட்ட இருந்தப்போ ஒரு பிரச்சனையும் இல்லையே. அல்லையா? அவன் நல்ல தேவன், அன்பான தேவன். இவன் பாருங்க, எல்லாம் பண்ண புத்தி வந்து எங்கள் அப்பா கிட்ட அநேக கூலிக்காரன் வேலைக்காரனே எப்படி இருக்கான், திருப்தியாக இருக்கிறானே, நான் ஏன் இங்கே கஷ்டப்படணும். ஆனால் இனி என்ன தகுதி இல்லை எனக்கு, அவருக்கு பிள்ளைன்னு சொல்லக்கு தகுதி இல்லைன்ட்டு திருப்பி வாரான். வந்த உடனே அவன் பயந்து வரான். ஆனால் தகப்பனுக்கு மிகுந்த சந்தோஷம். அவன் தூரத்தில் பார்த்துட்டே இருக்கான். ஒவ்வொரு நாளும் வழி மேலே வெளி வச்சு பார்த்தா என்னைக்கிடா என் பிள்ளை வருவான். அல்லையா? அப்பாக்களுக்கு தெரியும் இது போனால் ஒரு நாள் திருப்பி வரும்னு தெரியும். அல்லையா? அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. அதனால் தயவு செய்து அப்பா அம்மா சொல்கிறத முதல்லையே கேட்டுருங்க. கேட்டால் ஒரு நாள் வராண்டாம், எப்போ அப்பா கூடயே அம்மா கூடயே இருக்கலாம். அல்லையா? இல்லைன்னா ஒரு நாள் திரும்பி வர வேண்டிய வரும். அன்னைக்கு வரும்போது வெட்கப்பட்டு கேவலப்பட்டு இனி உங்களுக்கு அப்பா அம்மான்னு உங்களுக்கு பிள்ளைன்னு சொல்லக்கு நான் தகுதி இல்லைன்னான்னு சொல்லி வந்து காலில் விழ வேண்டியிருக்கும். சரி, இது சாதாரண நடக்கிற சம்பவம். அல்லையா? ஆனால் இப்போ என்ன விஷயம்னா, இவனை கண்டவொன்னே ஆண்டவருக்கு பயங்கர சந்தோஷம். அல்லையா? என்ன, என் பிள்ளை காணாமல் போனால் திரும்பி வந்துட்டான், கெட்டு போயிருந்தான் இப்போ திரும்பி வந்துட்டான், என் வீட்டை விட்டு தூரம் போனான் இப்போ என் வீட்டுக்கே திரும்பி வந்துட்டான்னு அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போது இந்த அப்பா கூட ஒரு பிள்ளை இருந்தான். அல்லையா? புரியுதா உங்களுக்கு? இவன் ஏன் தூரம் போனவன் திரும்பி வந்தான், அவன் அப்பாவுடைய அன்பில் அநேக நாள் வாழ்ந்தவன். அல்லையா? இந்த அன்பு, இந்த உலகத்தில் உள்ள சுகபோகம் வந்தோடனே அப்பா மேலே உள்ள அன்பு அவனோட கண்ணை மறைச்சிட்டு போனான், திருப்பி வந்துட்டான். இப்போ இங்கே கூட ஒருத்தன் இருக்கிறான். யார் கூட? அப்பா கூட இருக்கிறான். அப்பா சொல்கிறதெல்லாம் கேட்குறான், அப்பா சொல்லபடியெல்லாம் செய்கிறான், வீட்டு காரியத்தெல்லாம் பார்த்துக்கிட்டான், வயலெல்லாம் ஒழுங்காக பார்த்துட்டான், மிருக ஜீவனெல்லாம் பார்த்துட்டான். அவன் வேலைக்கு போயிட்டு திருப்பி வரான். இல்லையா? இங்கே பார்த்தா இங்கே ஒரே கொண்டாட்டமாக இருக்குது. ஒன்று அவன் கேட்குறான் பாருங்கள், அவனோட மூத்த குமார் 25 வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபம் வருவ கீத வாக்கியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரர் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்து, அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனத்தில் வந்து சேர்ந்தவன் அவருக்காக கொழுத்த கண்டை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில் இருந்தான். தகப்பனோ வெளிந்தி வந்து அவனை வருந்தி அழைத்தான். அல்லையா? இந்த சொன்ன வேலைக்காரன் என்ன உத்தேசத்தில் சொன்னான்னு தெரியாது.
ஒருவேளை கோல் மூட்டி சொன்னானோ இல்லை நல்லதுக்காக சொன்னானோ தெரியும். அவன் இவ்வளோ வருஷம் நீர் எங்கே இருந்திருக்கிறீரு, உங்கள் அப்பா கூட இருந்து அவர் சொன்னதெல்லாம் கேட்டுரு, உமக்கு ஒரு ஆடு அடித்தாரா அந்த ஆள் அல்ல இல்லையா? அப்புறம் அப்பாக்குள்ள எல்லாமே யாருக்கு தான்? அவருக்கு தான். அதெல்லாம் தெரியல, இந்த ஒரு ஆடு தான் அவனுக்கு விஷயமா போச்சு அல்ல இல்லையா? பாருங்கள், நம்மளும் அநேக நேரம் அப்படி தானே கேட்பாங்க, ஏசப்பா இது உமக்கு செய்ய முடியலையா? அவர் உயிரை கொடுத்துருக்கிறாரு, அநியாயமாக இருந்த உலகத்தில் இருந்த பாவியாக இருந்த நம்மளை மீட்டு கொண்டு வந்திருக்கிறாரு. உலகத்தில் உள்ள எல்லா அற்புதங்களை காட்டிலும் மேலான அற்புதம் என்னது? ஆத்தும ரெட்ஷிப்பு. அந்த ரெட்ஷிப்பை கருத்தை நம்ம தந்திருக்கிறாரு. அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. அவரை பார்த்து அப்பான்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை நம்ம தந்திருக்கிறார் அல்ல இல்லையா? இதெல்லாம் மறந்து போச்சு. ஒரு சின்ன வலி வந்து அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இது இந்த ஏசப்பாவுக்கு காது கேட்கலையே அல்ல இல்லையா? அவனுக்கு எது பாருங்க, ஒரு ஆட்டை எனக்காக அடித்தாரா இவர், இவ்வளோ நாள் கூட இருந்திருக்கிறேன் பாருங்க. அவன் அப்பா கூட தான் இருந்தான், ஆனால் அவன் என்ன 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 அவனுக்கு அவசியமாக இருந்தது? மனம் திரும்ப வேண்டியது அவனுக்கு அவசியமாக இருந்தது அல்ல இல்லையா? பாருங்கள், இது மாதிரி தான் இளையகுமாரன் செய்த தவறு, இளையகுமாரன் கர்த்தரை விட்டு தூரம் போனது எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிஞ்சிச்சு. அவன் உணர்வு வந்தவொடனே திரும்பி ரட்சிக்கப்பட்டு வந்துட்டான். ஆனால் நிறைய பேர் இன்னைக்கு எப்படி தெரியுமா? ஏசப்பா கூட தான் இருக்காங்க அல்ல இல்லையா? எங்கே தான் இருக்காங்க? சபையில் தான் இருக்காங்க. யூதாஸ் எங்கே இருந்தார் சொல்லுங்க? யார் கூட இருந்தார்? ஏசப்பாக்கு கூட இருந்தார். அது பொறுப்பில் வச்சுருந்தார். ஏசப்பா அவரை காரியதரிசியாக வச்சுருந்தார். கூடவே இருந்தார், கூடவே சுற்றினார், எல்லாம் செஞ்சார். ஆனால் என்ன செய்யலை சொல்லுங்க? என்ன செய்யலை? மனம் திரும்பலை. மனதுக்குள்ளே என்ன இருந்தது? வஞ்சகம் இருந்தது. தேவனை காட்டி கொடுக்க ஆயத்தமாக இருந்தான், தேவனை மறுதலிக்க ஆயத்தமாக இருந்தான். மனம் திரும்ப அவனுக்கு இஷ்டம் இல்லாமல் இருந்தான். அதே மாதிரி இந்த மூத்த குமாரன் யார் கூட இருந்தான்? அப்பா கூட இருந்தான். எப்பவும் அப்பாவுக்கு பார்வையில் இருந்தான். அப்பாக்குள்ள எல்லாம் இப்போ யாருக்குள்ளதான் இருந்தது? இந்த மூத்த குமாரனுக்குள்ளதான் இருந்தது. ஆனால் அந்த நன்மைகள் ஒன்றும் அவனுக்கு தெரியலை. அவனுக்கு எது தெரிஞ்சது? எனக்காக இந்த ஆள் என்ன செய்யலை? ஒரு ஆட்டை அடித்தாரா அல்ல இல்லையா? இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் இது தான் நடந்துட்டுருக்கு. ஆலயத்தில் தான் இருப்பாங்க, சபைக்குள்ளே வருவாங்க, நல்லா ஆராதிப்பாங்க, நல்ல பாட்டு பாடுவாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல பைபிள் படிப்பாங்க. ஆனால் இருதயம் எங்கே இருக்கும்? அந்த ஒரு ஆட்டுக்கு மேலே தான் இருக்கு அல்ல இல்லையா? பிரைஸ். எனக்கு ஏதாவது செஞ்சாரா ஆண்டவர்? அவங்களுக்கெல்லாம் செய்கிறாரு. அவங்கெல்லாம் ஜெபிக்கும் போது அப்படியே நடக்குது. அவங்கெல்லாம் கேட்ட உடனே நடக்குது. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும் என்ன இருக்குது? என்ன இருக்குது? பிரச்சனையாக இருக்குது. இந்த ஒரு பிரச்சனை எனக்கு விடுதலை கிடைக்காதா ஆண்டவரே? இந்த ஒரு காரியத்தை எனக்கு விடுதலை கிடைக்காதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்பா உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கிறாரு அல்ல இல்லையா? அந்த கொடுத்ததை எல்லாம் மறக்க செய்ய தான் இந்த இல்லாத ஒன்றை கொண்டு உங்களுக்கு முன்பாக பிசாசு பெருசாக காட்டுவான் அல்ல இல்லையா? இப்போ எல்லாருக்கும் என்ன தெரியுமா? யாருக்குமே இது தெரியாது. பகிரங்கமாக ஓப்பனாக கெட்டு போனால் எல்லாருக்கும் தெரியும். ரகசியமாக விழுந்து போயிருக்கவங்கள யாருக்குமே தெரியாது அல்ல இல்லையா? இல்லை கவனமா கேளுங்க. விசுவாசி விழுந்து போயிருக்குது யாருக்கு தெரியாது? பாஸ்டருக்கு தெரியாது. பாஸ்டர் விழுந்து போயிருக்குது யாருக்கு தெரியாது? விசுவாசிக்கு தெரியாது. கணவன் விழுந்து போயிருக்க யாருக்கு தெரியாது? மனைவிக்கு தெரியாது. மனைவி விழுந்து போயிருக்க யாருக்கு தெரியாது? கணவனுக்கு தெரியாது. பார்த்தா எல்லாம் அப்பா கூட இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் மனசுக்குள்ளே என்ன தெரியுமா? எனக்கு இது வரைக்கும் இவர் ஒன்றுமே செய்யலையே, நான் இவ்வளோ வருஷம் கூட இருக்கிறேனே, அவர் கூட இருந்தேன், அவருக்கு சொத்தெல்லாம் பாதுகாத்துக்கிட்டேன், அவர் சொன்னபடி செய்தேன், ஒரு ப்ரேயர் கூட என்ன செய்யலை, மிஸ் பண்ணலை, ஒரு ஆராதனை கூட மிஸ் பண்ணலை, ஒரு கூட்டத்தை கூட நான் விட்டதே கிடையாது, வேலை கூட லீவ் போட்டு நான் இங்கே தான் வந்திருக்கேன், சபைக்கு தான் வந்தேன்.
ஆனால் எனக்கு மட்டும் இவர் ஒன்றும் செய்யலையே, இந்த ஒரு காரியத்தை இவருக்கு செய்ய முடியலன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் கர்த்தர் தங்களுக்கு செய்த அநேக நன்மைகளை பார்க்காமல், கர்த்தர் நமக்கு தந்த அநேக சுதந்திரங்களை பார்க்காம, கர்த்தர் நமக்கு தந்த ஆத்தும ரட்சிப்பை பார்க்காம, மற்றவர்களை பார்த்து, மற்றவர்களுக்கு செய்கிறதை பார்த்து தங்களுடைய ரட்சிப்பை இழந்து போயிருக்கிறாங்க. அல்லையா? அப்போ தான் ஆண்டவர் அவர் சொல்ல, அந்த பையனை பார்த்து சொல்கிறார், என்ன சொல்ல பாருங்க, அவன் தகப்பனுக்கு பிரதித்திரமாக, இத்தனை வருஷ காலமாக நான் உமக்கு ஊழியம் செஞ்சேன், ஒரு காலம் உடைய கற்பனை மீறாம இருந்தேன், சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. பாருங்க, அவன் சொல்றான் பாருங்க, இத்தனை வருஷ காலமா நான் என்ன செய்தேன், உமக்கு ஊழியம் செய்து. நல்ல விஷயம் இல்லையா? அடுத்து சொல்ல பாருங்க, ஒரு காலம் உம்முடைய கற்பனையே மீறாம இருந்தேன். எதை கற்பனைனா என்னது? கர்த்தருடைய வார்த்தை. அவன் சொல்றான், நான் எனக்கு உமக்கு எப்படியெல்லாம் ஊழியம் செய்யணுமோ அப்படியெல்லாம் என்ன செய்தேன், ஊழியம் செஞ்சேன். அங்கே ஓடி ஆத்துமாவை கூட்டு வந்தேன், அங்கே போய் ஆத்துமாவை பார்த்தேன், அங்கே போய் ஊழியம் செஞ்சேன், ஒருத்தரும் போகக்கூடாத இடத்துலையும் போய் நான் ஊழியம் செஞ்சேன். உம்முடைய வசனத்தெல்லாம் நான் என்ன செய்தேன், அப்படியே கை கொண்டு வந்தேன், எல்லாம் செஞ்சேன். இல்லைப்பா, எனக்கு நீங்கள் ஒரு ஆட்டை தந்தீங்களா? அல்ல இல்லையா? ஆஃப்டர் ஆல் ஒரு ஆடு. அல்ல இல்லையா? ஆண்டவரே, இவ்வளோ தூரத்துக்கு நான் உங்களை நம்பி இருந்தேனே, என் ஜெபத்தை நீங்கள் கேட்டீங்களா ஆண்டவரே? அடுத்தவங்க என்ன கேவலமாக இல்லைப்பா பார்க்குறாங்க. இவ கர்த்தரை நம்பியிருந்தாலே, இவ இயேசுவை நம்பியிருந்தானே, இவனுக்கு என்னாச்சுன்னு எல்லாரும் என்ன கேவலப்படுத்துகிறாங்களே, எனக்கு நீங்கள் ஆண்டவரே ஒரு ஜெபத்தை கேட்க முடிஞ்சதா? அவனுக்கு அதான் ஒரு ஆட்டை எனக்கு அடிக்க முடிஞ்சதா ஆண்டதே? அப்போ அதுக்கு அப்பா சொல்கிறார் பாருங்க, அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். எப்போதும் என்னோடு. பாருங்க, என்னது பெரிய விஷயம்? ஆடு இல்லைங்க, நம்முடைய ஆசீர்வாதம் இல்லை, கார் இல்லை, வீடு இல்லை, சந்தோஷம் இல்லைங்க. எது தெரியுமா பெரிய ஆசீர்வாதம்? எப்போதும் அவரோடு கூட இருப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. மூத்த குமாரன் எப்போது யாரு கூட இருந்தா? அப்பா கூட இருந்தான். ஆனால் அவனுக்கு அது என்ன செய்யல, தெரியல. இளைய குமாரன் அப்பா விட்டு தூரம் போனான், ஆனால் தெரிஞ்சுக்கிட்டான் எங்கள் அப்பா கிட்ட இதெல்லாம் திருப்பி வந்தான். ஆனால் மூத்த குமாரன் கூட இருந்துட்டு அப்பா கூட இருந்ததை மறந்துட்டான். அல்லேலூயா. உங்களுக்கு பிரச்சனை வந்த போதும் இயேசு உங்க கூட இருந்தார். அல்லேலூயா. நீங்கள் அழுத போது யாரு கூட இருந்தா? இயேசு இருந்தா. நீங்கள் வியாதியாக இருந்த போது உங்க கூட இயேசு இருந்தா. நீங்கள் கண்ணீரோடு இருந்த போது இயேசு இருந்தா. ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் இயேசு என்னோட கூட இருப்பதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதம், மேலான சந்தோஷம் வேற ஒண்ணுமே இல்லை. அவர் சொல்ல பாருங்க, மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிற, எனக்கு உள்ளது எல்லாமே யாருக்குள்ளதுதான்? உன்னுடையதான். அல்லேலூயா, அல்லேலூயா. தெரிஞ்சுடுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு கஷ்டமோ அல்ல ஒரு நஷ்டமோ ஒரு இழப்புனா தெரிஞ்சிடுங்க, அதை விடவும் மேலானது ஆண்டவர் உங்கள் கூட இருப்பது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் கூட இருந்தார்னா அவருக்குள்ளது எல்லாமே உங்களுக்கு உள்ளது. அல்லேலூயா. ஒரு நாள் நீங்கள் இழந்து போனதுக்கு மேலாக கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நீங்கள் இழந்ததை விடவும் மேலானதை, மகிமையானதை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். உங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஒருவேளை பணத்தை இழந்திருக்கலாம், நிம்மதி இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம். நீங்கள் கர்த்தரை விட்டு தூரமானால இதெல்லாம் வந்தது. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளாதனால உங்களுக்கு வந்தது. ஆனால் ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்க, எப்பொழுதும் அப்பாவோடு கூட இருக்கிறோம் என்பதை நினைத்துக் கொள்ளுங்க. அப்பாக்குள்ளதெல்லாம் யாருக்குள்ளது? நமக்குள்ளது. அல்ல அவசரம் பாருங்க, அது ஒன்றும் பாருங்க, உன் சகோதரனாகிய இவனும் மரித்தான். அவன் நாசமாக போயிருந்தான், அவன் செத்து போயிருந்தான், திரும்ப வந்தான். காணப்படாமல் போனால் திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினால நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டாமோ என்று சொல்லி இப்போதான் அந்த மூத்த குமாரனுக்கு என்ன செய்தது? விஷயம் புரிஞ்சது. அல்லையா? இந்த கதையில் உண்மையிலே மனம் திரும்ப அவசியம் உள்ளது யாரு? யாரு? மூத்த குமாரன். இளவன் செத்தான், திரும்ப உரிச்சிட்டான். இன்றைக்கி அநேகர் நம்ம நினச்சிருக்கோம் தெரியுமா, நான் இனி மனம் திரும்ப அவசியம் இல்லை, நான் யார்? நீதிமான். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு,
இந்த மனம் திரும்ப அவசியம் இல்லாமல் அப்பா கூட இருந்து எல்லா ஆராதனையிலும் கலந்து கொண்டு எல்லாம் அப்படியே பரிசுத்தமாக நடந்துட்டு எப்போ இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு நல்லா ஊழியம் செஞ்சிட்டு ஒரு கற்பனையும் மீறாமல் இந்த மனம் திரும்ப உள்ள ஒன்று வச்சு, புரியுதா உங்களுக்கு? உள்ள ஒன்று இருக்கும், வெளியில் காமிக்கிறது ஒன்று. அதுக்கு பேர் என்னது? ரெண்டகம். அல்லையா? இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில், கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில் காணப்படுறது தெரியுமா? உள்ள ஒன்று, வெளியில் ஒன்று. தேவன் சொல்கிறார், அப்படிப்பட்டவங்க மனம் திரும்ப வேண்டும். அல்லையா? தைரியமாய் பொய் சொல்கிறாங்க தேவ பிள்ளைகள். அல்லையா? துணிகரமாய் தேவ பிள்ளைங்க மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. அல்லையா? தேவன் அருவருக்கிற காரியம் அதெல்லாம். அல்லையா? நான் நீ ஏன் கூட இருக்கிற, எனக்குள்ளதெல்லாம் யாருக்கு? உனக்கு. இந்த ஓப்பனாக விழுந்து போனவங்களை பற்றி பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் தெரியும். நாம் கூட அவங்களுக்காக என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் திரும்ப உயிர்ப்பிப்பார். ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே இருக்காங்க தெரியுமா, வெளியே தெரியாமல் மனம் திரும்ப அவசியம் இல்லாமல் இருக்காங்க தெரியுமா, 99. இதுதான் ரொம்ப டேஞ்சர். அல்லையா? அல்லையா? அதுதான் ஆண்டவர் திருப்பி சொன்னார் ஒரு இடத்துல. என்ன சொன்னார்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால். அல்லையா? நல்லா தெரிஞ்சிடுங்க, இன்னைக்கு மனம் திரும்ப அவசியம் உள்ளது நீங்களும் நானும் தான். அல்லையா? அப்பா கூட இருக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், எப்பவும் ஜெபிக்கிறோம், எப்பொழுதும் ஆராதனை செய்கிறோம். ஒரு ஆராதனையை மிஸ் பண்ண கிடையாது, ஒரு ஊழியத்தை விட்டது கிடையாது, ஒரு நாள் கூட நான் சபைக்கு வராமல் இருந்தது கிடையாது. எல்லாத்துக்கும் வந்தேன்னு சொல்கிறோம் தெரியுமா? நீங்களும் நானும் தான் மனம் திரும்பணும். அல்லையா? அநேக வேளையில் நம்ம எதை மறந்து போயிடுறோம்? அப்பா கூட இருந்ததை மறந்து. ஆண்டு சொல்றாரு, மகனே நீ எப்பொழுதும் என் கூட இருக்கிற, எனக்குள்ளதெல்லாம் யாருக்குள்ளதான்? உனக்குள்ளது. அப்போது இந்த இல்லாத ஒன்று மேலே உங்கள் மனதை செலுத்தாதீங்க, இல்லாத ஒன்றை தேடி போகாதீங்க. இருக்கிறது எனக்குள்ளது, என் அப்பா தந்தது. அல்லையா? அதான் 1 தீமோத்தேயு 6:10, போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். என்ன தந்திருக்கிற ஆண்டவர், அது எனக்கு போதும். எனக்கு தந்த மனைவி போதும், எனக்கு தந்த பிள்ளைகள் போதும், எனக்கு தந்த சொத்து போதும், எனக்கு தந்த அப்பா அம்மா போதும். இது எதையும் நீ மாற்றவும் முடியாது. அல்லையா? பின்னையா இல்லாத ஒன்று மேலே உனக்கு இவ்வளவு பிரச்சனை? அல்லையா? தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் சொல்கிறார், மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து ஒரு சந்தோஷம் உண்டு. ஆனால் அதை விடவும் மேலான சந்தோஷம் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம். அல்லையா? இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இன்னும் நான் ஏதாவது காரியத்தில் மனம் திரும்பணுமான்னு யோசிச்சு பாருங்கள். அல்லையா? அதை காணாமல் போன ஒரு வெள்ளி காசை அவள் தேடி கண்டுபிடிக்க வரைக்கும் அதை பற்றி யாருக்குமே சொல்லலை. ஜாக்கிரதையாக இருந்தா. நம்ம காணாமல் போன போது, ஆண்டவர் விட்டு தூரம் போன போது, ஆண்டவர் நம்மளை யார்ட்டையும் விட்டு கொடுக்கல, யார்ட்டையும் சொல்லலை, நம்மளை வெட்கப்படுத்தலை. அவர் ஜாக்கிரதையாய் நம்மை தேடி வந்தார். எல்லாரும் கண்ணை மூடி, எல்லாரும் கண்ணை மூடுங்க. அப்படியே தேவனுடைய சமூகத்தில் எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நிற்போமா? எல்லோரும் எழும்பி நின்று ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நம்ம எப்பொழுதும் தேடிக்கொண்டிருக்கிற ஒரு தேவன், எப்பொழுதும் நம்மேல் நினைவாய் இருக்கிறவர், எப்பொழுதும் நம்மை ஆவலாய் அழைத்து கொண்டிருக்கிறவர். தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த இயேசு நம்மை தேடிக்கொண்டே இருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? அப்பா கூட இருக்கிறது தான் பெரிய விஷயம். அப்பாவோட இருப்பது தான் பெரிய ஆசீர்வாதம். அப்பா கூட இருப்பது தான் சந்தோஷம். அப்பா கூட இருக்கிறது தான் மேன்மை. ஹல்லேலூயா. அப்படியே கண்ணை மூடி எல்லாரும் எத்தனை பேர் உண்மையாய் சொல்ல முடியும்? அந்த அன்பு தெய்வத்தினுடைய அழகான கண்கள் என்னை கண்டது ஆண்டவர். அப்பா, ஒன்றுக்கு உதவாதிருந்த போது என்னை கண்டது, எல்லாவற்றையும் இழந்த போது என்னை கண்டது, யாருக்கும் வேண்டான்னு சொன்ன போது அந்த கண்கள் என்னை கண்டது.
அவரை விட்டு தூரம் போன போது அந்த கண்கள் என்னை கண்டது. அவமானப்பட்டு தின்ற போது அந்த கண்கள் என்னை கண்டது. வெட்கப்பட்டு தின்ற போது அந்த கண்கள் என்னை கண்டது. ஆனாலும் என் வெட்கத்தை உலகத்துக்கு தெரிவிக்காம, என் அவமானத்தை வெளிப்படுத்தாமல் இந்த அழகான இயேசு, இந்த அன்பான இயேசு என்னை தேடி வந்தார். என்னை தேடி வந்தார். என்னை மீண்டும் அரவணைத்து கொண்டார். என்னை மார்போடு அணைத்து கொண்டார். என் கண்ணீரை துடைத்தார். என் அழுக்கு வஸ்திரங்களை மாற்றினார். என் அவமானங்களை மாற்றினார். என் காயப்பட்ட இருதயத்தை அவர் காயத்தை கட்டி எனக்கு ஆறுதலாக இருந்தார். இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் வந்து ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை என்று என் நிமித்தமாய் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும்படியாய் நான் மனம் திரும்ப வேண்டிய காரியங்களை குறித்து என் தேவன் எனக்கு உணர்த்தி என்னை தேடி வந்தபடினாலே அவரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த வேளையில் ஒரு நிமிஷம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரை துதித்து, ஆண்டவரை உயர்த்தி, அப்பா உமக்கு நன்றி, உம்மை உயர்த்துகிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை போற்றுகிறேன். நீர் என்னை தேடி வந்தீரப்பா. என்னை தெரிந்து கொண்டு உளையான சேற்றில், பாவத்தில், அக்கிரமத்தில் வாழ்ந்த என்னை விரும்பவும் தேடி வந்து சேர்த்து கொண்ட அந்த தயவுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இன்னும் நாங்க மனம் திரும்ப வேண்டிய காரியம் உண்டுன்னா எங்களுக்கு வெளிப்படுத்தி தாங்கப்பா. தேவ பிள்ளைகளை அப்பாட்ட கேளுங்க, அப்பா நான் மனம் திரும்ப வேண்டிய காரியத்தை எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா, எனக்கு உணர்த்துங்கப்பா. உங்களை அன்பை விட்டு தூரம் போன பாவம் ஆண்டவரே, இன்னும் துணிகரமான பாவங்கள், இன்னும் மறைமுகமான பாவங்கள், இன்னும் உலகத்துக்கு ஒத்த வேஷம், இன்னும் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போல இரண்டு எண்ணங்கள், சாக்கு போக்குகள், இவை எல்லாவற்றையும் என் தேவனே எனக்கு மன்னியும் ஆண்டவரே. அப்பா, மனுஷனுக்கு முன்பாக மேன்மை அடைய வேண்டாம் ஆண்டவரே. மனுஷன் எங்களை மேன்மையாக நினைக்க வேண்டாம். மனுஷர்கள் எங்களை மதிக்க வேண்டாப்பா. நாங்க ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக, பட்சிக்கிற அக்கினிக்கு முன்பாக நிற்க எங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. அப்பா, உம்முன் நிற்க முடியாம போனா எல்லாம் வேஸ்ட் ஆண்டவரே, எல்லாம் வீணாண்டவரே. உம்முன் நிற்கக்கூடிய அந்த கிருபையை தாங்கப்பா. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அவர் ஒருவரையும் புறம்பே தள்ள மாட்டார். அவர் நம்மை அறிந்திருக்கிறார். ஒருவேளை சில காரியங்கள் நமக்கு தவறாய் தெரியலாம், பாவமாய் தெரியாமல் இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை என் பாவங்களை எனக்கு வெளிப்படுத்தி தாங்கப்பா, என் தவறுகளை எனக்கு காண்பீங்கப்பா, எந்தெந்த காரியத்தை நான் மனம் திரும்பணுமோ அதை எனக்கு வெளிப்படுத்தி தாங்கன்னு கேளுங்க. அவர் நம்மை நேசிக்கிறபடினால உங்களை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார். சாத்தான் கையிலையும் விட்டு கொடுக்க மாட்டார், மனுஷர் கையிலையும் விட்டு கொடுக்க மாட்டார். அவர் உங்களோடு இடைபடுவார். காரணம், நீங்கள் அவருக்கு மிகவும் விலையேற பெற்றவர்கள். உங்களை ஒருவருக்காகவும் ஒன்றுக்காகவும் ஒரு நாளும் ஆண்டவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். அவருடைய ஜீவனை விடவும் மேலானது ஒன்றுமே இல்லை. அந்த ஜீவனையே உங்களுக்காய் ஒப்பு கொடுத்தவர், அந்த ஜீவனை கொடுத்து மீட்டவர் இன்னும் உங்களை மீண்டும் சேர்த்து கொள்வார். அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். நாம் கண்களை மூடி செபிப்போம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அருமையான வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு நல்ல சத்திய வார்த்தைகள் மூலமாக பேசி கொண்டிருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு காணாமல் போன ஆட்டை போல் இருக்கிறோமா? இன்றைக்கு இயேசு உங்களை தேடிக்கொண்டே இருக்கிறார். ஒருவேளை பெற்றுக்கொண்ட இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு வெள்ளிக்கு அடையாளமாக, வெள்ளி விலையேற பெற்ற ஒரு ரட்சிப்புக்கு அடையாளமாக இருக்கிறதே. ரட்சிப்பை தவறவிட்டு நீ தேவனை விட்டு தூரம் போய் இருக்கிறோமா? தேவ பிள்ளைகளே, அதை மறுபடியும் தேடி கண்டுபிடிக்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒன்றாவது, தேவனோடு வாழுகிற பிள்ளைகள், தேவனோடு இருந்தவர்கள், நான் திடீரென்று ஒருவன் தூரமாய் போய்விடுகிறான். ஆதலால் தேவன் உடனே அவனை தள்ளிவிடவில்லை. அவன் தகப்பன் வேண்டாம், ஆண்டவர் வேண்டாம், தேவ சமூகம் வேண்டாம் என்று அவன் புறம்பே போனாலும் கூட அவனுக்காக ஒவ்வொரு நாளும் கர்த்தர் காத்திருக்கிறதை பார்க்கிறோம்.
இன்றைக்கு தேவ பிள்ளைகளை அப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் அநேகர் தூரம் போயிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் சபையிலே இருக்கலாம், ஆனால் உங்கள் ஆத்துமா தேவனை விட்டு தூரம் கிடக்கலாம். இந்த மூத்த குமாரனை போன்ற அனுபவம் இருக்கிறதா? ஆண்டவரே, உணர்ந்து மனம் திரும்ப எனக்கு உதவி செய்யும். உணர்ந்து வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். ஏனென்று சொன்னால் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் பெரியது. அதை நீ கண் காணவில்லை, காது கேட்கவில்லை என்று சொன்னபடி அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் பெரியது. அதை நீங்கள் புரிந்து கொண்டு, நான் ஒருவேளை தற்காலிகமாக அப்பாவோடு வாழுகிற வாழ்க்கை ஒரு பாடு நிறைந்தது போல இருக்கும். இந்த வாழ்க்கை தான் உன்னை நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு செல்லும். ஆனால் இளையகுமாரன் பாருங்கள், நல்ல மகன்தான். ஆனாலும் ஏதோ கொஞ்ச நாள் அப்பாவை விட்டு பிரிந்து உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் அவன் போன பிறகுதான் அவனுக்கு தெரிந்ததே, நான் புத்தியினமாய் வாழ்ந்து விட்டேன், என் தகப்பனை இழந்து விட்டேன், எனக்கு இருந்த மகிமை போய்விட்டதே, இனி நான் அப்படி இருக்கலாகாது என்று சொல்லி அவனுக்கு புத்தி தெளிந்து அவன் எழுந்து தகப்பனிடையிலே கடந்து வந்து மறுபடியும் தகப்பனோடு சேர்ந்து கொண்டான். இதை போல உங்களை இயேசு அழைக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொண்டு, இன்றைக்கு அப்பாவின் மனதை புரிந்து கொண்டு, நான் உமக்காக வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறையா. ஒருவேளை ஆத்துமாவில் நான் பின்மாறி இருக்கிறேன், ஒருவேளை சரீர பிரகாரமான பின்மாற்றங்கள், தேவனை விட்டு தூரம் கிடக்கிற அந்த அனுபவங்கள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் எங்களை விட்டு மாறி போகட்டும். உன் பிள்ளைகள் எல்லாரும் மீது உம்முடைய கிருபையை வைத்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, சத்தியத்தை கேட்ட பார்க்கிற ஜனத்தை ஆசீர்வதித்து விடுதலையாக்கி அவர்கள் உம்மோடு சேர்ந்து உமக்கு ஒரு உம்முடைய மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை தாருங்க ஆண்டவரே. தகப்பனை வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் அப்படி ஆசீர்வதிங்க. செய்தியை பகிர்ந்து கொண்டு தாசரையும் குடும்பத்தையும் மகிமையாக மாற்றுங்க. என்ன கிருபைகளால் நிரப்புங்கப்பா. தொடர்ந்து கர்த்தருடைய கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா ஜெபத்தை கேட்டுவிட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஒவ்வொரு மீதும் உம்முடைய கிருபை பெருகட்டும். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து அனுப்புவாராக. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.